ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ டைம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2024-25, அதாவது அசஸ்மெண்ட் இயர் 25-26க்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம தயாராக இருப்போம். ஸோ இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வேணும், எதெல்லாம் நம்ம கட்டாயம் பண்ணவே கூடாது, அது எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொண்ட ஒரு வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணுறதை பற்றி நமக்கு தெரியும் ஆல்ரெடி. பட்டு அது எப்படி ஃபைல் பண்ணணும், இதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது முக்கியமான ஒரு விஷயங்கள் எல்லாம் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம பார்க்குற அந்த வியூவர்ஸு இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போ நான் வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், பிஎஃப், இஎஸ்ஐசி இது ரிலேட்டடாக சர்வீஸ் எது தேவைப்பட்டாலோ, இது சம்மந்தமாக கிளாஸஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விட மிக கம்மியான ப்ரைஸுக்கு இந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் நம்மக்கிட்ட டாக்ஸேஷன் கோர்ஸ், ரெக்கார்டட் டாக்ஸேஷன் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே தெரியாத நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த கோர்ஸ் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் டாக்ஸேஷனில் எக்ஸ்பீரியன்ஸாக ஆகணும், எக்ஸ்போஷர் கிடைக்கணும், இல்லை நான் ஒரு டேக்ஸ் ப்ராக்டிஷனர் ஆகணும், இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஜூனியர் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், சீனியர் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். பட் உங்களுக்கு டாக்ஸேஷனில், டேக்ஸ் ஃபைலிங்கில் போதுமான அளவு நாலேஜ் இருந்தால் இந்த கிளாஸை பார்த்தா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கிளாஸில் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், பிஎஃப், இஎஸ்ஐசி இந்த மாதிரி 6 வகையான டாக்ஸேஷன் கோர்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். இது வெறும் ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் டேட்டா வச்சு நம்ம எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்போம். பேசிக் தியரியிலேருந்து அட்வான்ஸ் லெவல் வரை இருக்கும். ஸோ அதனால் இன்கம் டேக்ஸ் அதே மாதிரி தான் டிடிஎஸ், டிசிஎஸ், பிஎஃப், இஎஸ்சி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இது இப்போ டிஸ்கவுண்ட் ஆஃபரில் போயிட்டு இருக்குது 4999. ஸோ இந்த தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் 6-in-1 காம்போ கிளாஸ் யார் வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஜிஎஸ்டி எக்ஸல் ரீகன்சிலேஷன் டூல் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். ஸோ இதோட ஒர்த்து 500. ஆல்ரெடி இது ரிலேட்டட் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், எக்ஸல் ரீகன்சிலேஷன் டூல் எப்படி யூஸ் பண்ணணுன்றது. இது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண ரெடியாக இருப்போம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆடிட்டர்ஸ் அப்ரோச் பண்ணுவோம், கன்சல்டன்ட் அப்ரோச் பண்ணுவோம், இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்போம் எப்படி ஃபைல் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக இவங்களாம் தேடுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை ரீஃபண்ட் எடுக்கிறதுக்காகவும், இல்லை சில பேர் செல்ஃபாக ஃபைல் பண்ணணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக ஃபைல் பண்ணுறதுக்காக இவங்களாம் தேடுவாங்க. ஸோ அதில் எந்த தப்பும் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைல் பண்ண ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டியது முக்கியமான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய என்ன டேக்ஸ் ரெஸ்யூமில் பண்ண போகிறீங்க, ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூமா இல்லை நியூ டேக்ஸ் ரெஸ்யூமா. இந்த ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஸோ இதில் ஓல்டு அண்ட் நியூன்னு கொடுத்துருப்போம். இந்த ஓல்டுக்கும் நியூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கலாம். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சொல்கிறேன். ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூம் யாரெல்லாம் சூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹையராக இருக்குது, அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஓல்டு சூஸ் பண்ணலாம். இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாதுன்னா நீங்கள் தாராளமாக நியூ சூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் ஃபைல் பண்ணுறம்போது, இல்லை நீங்களே செல்ஃபாக பண்ணுறீங்க, இல்லை ஒரு கன்சல்டண்ட்டை கொடுத்து அப்ரோச் பண்ணுறீங்கன்னா, ஓல்டா நியூவான்றதை முதல்ல டிசைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் முக்கியமாக கவனத்தில் வைக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஐடிஆர் ஃபார்ம், அதாவது ஃபார்ம் நம்பர் 1லேருந்து 7 வரையும் இருக்குது. ஸோ யாருக்கு என்ன ஃபார்ம் வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. லாஸ்ட் டைம் நிறைய பேர் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஃபார்மை ஃபைல் பண்ணி டிஃபெக்டிவ் நோட்டீஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அகெயின் அதே தப்பு பண்ணிவிட்டு கடைசி வரை அதுக்கு காரணம் எதனால் டிஃபெக்டிவ் நோட்டீஸ் வந்துச்சுன்னே கண்டுபிடிக்க முடியாமல் அதை பண்ணவங்களும் உண்டு. ஸோ அதனால் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் இயர் நிறைய கிளைண்ட் நம்மளை அப்ரோச் பண்ணி எனக்கு டிஃபெக்டிவ் நோட்டீஸ் வந்துச்சு சொன்னாங்க. உள்ளே போய் நம்ம செக் பண்ணுறோம், அவங்க ப்ரொஃபைலை வாங்கி பார்க்கும்போது அவங்க ஃபார்மை மாற்றி பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம அவங்க கேட்குறாங்க, நம்ம ரெகுலராக நம்ம இந்த இயர் எவ்ரி இயர் இந்த ஃபார்ம் தான் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் நம்ம நான் சேலரி வாங்கினா ஐடிஆர் 1 தான் பண்ணுவேன் அப்படின்னாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு சேலரி கூட சம் கேபிட்டல் கெயின் இருக்கிறதுனால ஐடிஆர் ஃபார்ம் நம்பர் 2 பண்ண வேண்டியது. ஸோ அதனால் நம்ம அதை மாற்றி பண்ணணும். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி
உங்களுடைய இன்கம் என்னென்ன இன்கம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி மட்டும்தான் இருக்கா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து என்னென்னா வேறு ஏதாவது அடிஷ்னல் இன்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஏஎஸ் டிஐஸ் ஃபார்ம் 26 ஏஎஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில். ஸோ அதெல்லாம் பார்த்து பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபார்ம் நம்பர் 1 2 3 4 முதல்ல கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணால் அதில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு தெரியல எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஃபைலிங்க்கு நம்மளுடைய சர்வீஸை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா செக் யுவர் ஃபார்ம் 26 ஏஎஸ் அண்ட் ஏஐஎஸ். நம்ம முன்னாடி சொன்னோம் பாயிண்ட் நம்பர் 2ல் சொல்லியிருப்போம். யுவர் டேக்ஸ் பாஸ்புக் ஃபார்ம் 26 ஏஎஸ் displayed TDS payment, advance tax payment and self-assessed tax payment. The annual information statement also displayed information financial transaction against your PAN. அதாவது உங்கள் பேன் எங்கெங்கெல்லாம் லிங்க் பண்ணியிருக்கோ, உங்கள் பேன் எங்கெங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து இந்த 26 ஏஎஸ்லையோ ஏஐஎஸ்ன்னு சொல்கிற ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏஐஎஸ்ஸையும் 26 ஏஎஸ்ஸையும் ஒரு முறை வெரிஃபை பண்ணிவிட்டு முடிஞ்சு அவங்க ஃபார்ம் 16 கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணுறது நல்லது. சில பேர் இப்போ ஏப்ரல் மந்த்து தானே ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணுவீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. சப்போஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜூன் ஜூலையில் இன்கேஸ் ஏஐஎஸ்ஸும் இந்த டிஐஎஸ் 26 ஏஎஸ் அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு அது மிஸ்மேட்ச் ஏற்பட்டு அது டிஃபெக்டிவ் நோட்டீஸாக உங்களுக்கு வரலாம். இல்லை இன்வேலிடாக டிஃபெக்டிவ் நோட்டீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபார்ம் வந்து இன்வேலிட், நீங்கள் ஃபைல் பண்ணாத மாதிரி அர்த்தமாயிடும். ஸோ அதனால் மறுபடியும் நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். ஸோ அதனால் டபுளாக ஃபைல் பண்ணாமல் நிறைய பேர் லாஸ்ட் டைம் பல முறை 17-18 முறை கூட ஃபைல் பண்ணிட்டு வந்தவங்க இருக்காங்க ஒரே ஒரு கிளைண்ட். ஸோ அந்த மாதிரியான கேஸஸும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது அவசரப்படாமல் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள், வெல்வெஸ்ட்டாக தெரிஞ்சால் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா போர்ட்டலில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஆடிட்டர்ஸு இல்லை கன்சல்டன்ட்டு யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ யுவர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். நம்மளுக்கு தெரியும், வெளிப்படையாக தெரியும், நம்மளுக்கு வந்து சேலரி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம், நம்மளுக்கு சேலரி இன்கம் இருக்குது அப்படின்னு தெரியும். இந்த சேலரியை தவிர்த்து அதர் இன்கம்னு சில பேர் இருக்கும். அதை நம்ம கேட்டால் தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கே சில பேர் தெரியாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இவங்க கேபிட்டல் கெயினில் வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கிரிப்டோ கரன்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் காட்டணுமான்னு சில பேருக்கும் நம்ம கேட்டிருக்காங்க. அதனால் உங்களோட இன்கம் என்னென்ன இன்கம் இருக்கோ சேலரியை மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை காமிச்சிருவோம். அப்புறம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின், இன்ட்ரெஸ்ட் இன்கம். நிறைய பேர் கவனிக்காத விஷயம் இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம். சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டு, இந்த பாண்டு, ஃபிக்ஸடு டெபாசிட்டு, இது மூலயமா வர இன்ட்ரெஸ்ட்டும் அது இன்கம்மாக தான் கன்சிடர் ஆகும். அப்புறம் சில பேர் ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரீலான்ஸ் சர்வீஸும் பண்ணுவாங்க, அது மூலிமா சில வருமானம் வந்திருக்கும். அதையும் வந்து பிஸ்னஸ் ரெசிப்டில் காட்ட வேண்டியிருக்கும். சில பேர் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான உங்களோட இன்கம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கு ஃபைல் பண்ணி தர அந்த ப்ரொஃபஷனோ ஆடிட்டருக்கும் தெரியாது. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் ஏஎஸ் ரிப்போர்ட், டிஎஸ் ரிப்போர்ட்டில் எல்லாமே இருக்கலாம். அந்த விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகாமல் இருந்தாலும் கூட நீங்களே வாலண்ட்ரியாக அவங்கக்கிட்ட சொல்லி எனக்கு இந்த மாதிரி இன்கம்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ரிப்போர்ட்டில் பென்ஷன் இன்கம் இருக்குது, சேவிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைம் எலிஜிபிள் டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ். நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய தப்பு இது. ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க ஃபார்ம் 16ல் ஒரு டிடக்ஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்ஆர்ஏயில் அவங்களுக்கு 95,000 96,000 தான் இருக்குன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஃபைல் பண்ணுறவங்களை அப்ரோச் பண்ணி எனக்கு வந்து டிடிஎஸ் கிளைம் அதிகமாக எடுத்து கொடுங்க அப்படின்னு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கன்சல்டன்ட் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணாமல், உங்களுக்கு தெரியப்படுத்தாமலே உங்களுக்கு டிடிஎஸ் ரீஃபண்ட் எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு கமிஷன் கிடைக்குன்ற நோக்கத்துக்காக உங்கள்கிட்ட சொல்லாமையே சில டிடக்ஷன்ஸில் கை வச்சு அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டிடக்ஷன்லாம் என்ன ஆகுனா ஒரு 2 இயர்ஸ் இல்லை 1.5 இயர்ஸ் கழித்து உங்களுக்கு நோட்டீஸாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ நோட்டீஸாக ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் எடுத்த அந்த கிளைம் பண்ண அமௌண்ட்டை விட 50% இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கட்ட வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபார்ம் 6ல் என்ன டிடக்ஷன்ஸ் இருக்கோ, டிடக்ஷன் இருந்தால் காட்டுங்க, இல்லாட்டி வேணாம். ஸோ அந்த டிடக்ஷன்ஸ் 80Cயில் என்ன இருக்குது, 50,000 50,000 மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள்.
அதேமாதிரி 80Dயில் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாத மெடிக்கல் செலவுக்கு வந்து நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காட்டாமல் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன செலவு பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் காமிங்க. ஸோ தேவையில்லாத டிடக்ஷன்ஸ்லேயும் அந்த எக்ஸம்ஷன்லேயும் நீங்கள் கை வச்சு பண்ணீங்கன்னாக்கா அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் ஃபாரின் அசட்ஸ் அண்ட் இன்கம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபாரின்லேருந்து என்ன இன்கம் வருதோ அதையே நீங்கள் வந்து இதில் காமிக்கலாம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபாரினில் ஏதாவது ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து இங்கே வந்து எக்ஸம்ஷன் தான். பட் அதாவது நீங்கள் ஃபாரினில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இந்தியாவில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம், ரெண்டல் இன்கம் அந்த மாதிரி வருதுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்கம் வருதுன்னா, ஸோ அதை கட்டாயம் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் ஆதார் வித் பேன். இது நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. இது பண்ணாதவங்களுக்கு தான். பட் இது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான். பட் இதை பண்ணாதவங்க நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேனோட ஆதார் லிங்க் பண்ணலைன்னா முதல்ல உங்களால் ஐடிஆரை ஆன்லைனில் ஃபைல் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு டிடிஎஸ் ரீஃபண்ட் ஏதாவது வர வேண்டியிருந்தால் அது கண்டிப்பாக வராது. இந்த பேனோட ஆதார் லிங்க் பண்ணால் தான் உங்களுடைய ஃபைல் வந்து வெரிஃபை ஆகும் ஆன்லைனில். அதனால் பேனோட ஆதார் லிங்க் பண்ணிடுங்க. அதுக்கு 1000 ருபீஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஆதாரோட பேனை லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது நல்லது. இன்கேஸ் நீங்கள் பேனோட ஆதார் லிங்க் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹையர் லெவலில் டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20% டிடெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பேனோட ஆதாரை லிங்க் பண்ணாத இருக்கவங்க உடனடியாக லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாங்க. ஏன்னா நிறைய டைம் இருக்குது. இப்போ தான் ஏப்ரல் 2025 ஆகுது. இது வந்து 1 வீக்கில் வந்து பேனோட ஆதார் வந்து லிங்க் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேனோட ஆதார் லிங்காக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, லிங்க் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐடிஆர் ஃபைல் பண்ணுங்கள். அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேன் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுங்க. உங்களுக்கு எந்த பேங்க்கில் வந்து சப்போஸ் இன்கேஸ் ரீஃபண்ட் கேஸில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க்கில் ரீஃபண்ட் வரணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ப்ராப்பராக கொடுங்க. இன்ஆக்டிவில் இருக்கிற அக்கௌண்ட்டை கொடுக்க வேணாம். மைனஸில் இருக்கும் சில பேருக்கு பேங்க் அக்கௌண்ட்டு. ஸோ அந்த அக்கௌண்ட்டை கொடுக்காம எது ஆக்டிவில் இருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பரை மட்டும் அவங்க கொடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுங்க. அப்புறம் வந்து உங்களோட இன்கம் டிக்ளரேஷன் வந்து AS 26 ASல இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்புறம் உங்களோட ஐடென்டி இன்ஃபர்மேஷன் இந்த பேனு ஆதாரில் சேமாக இருக்கிற மாதிரி முடிஞ்ச அளவு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடிஆர் ஃபைலிங் ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கை வந்து லேட்டாக ஃபைல் பண்ணாமல் இந்த லேட் ஃபீ எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் சீக்கிரம் ஃபைல் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய இன்கம் பிலோ 5 lakhsக்குள்ளே இருக்குன்னா 1000 ரூபா லேட் ஃபீ ஆகும். அபவ் 5 lakhs மேலே போகுதுன்னா 5000 வந்து லேட் ஃபீ ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக் யுவர் ஐடிஆர் ஆஃப்டர் ஃபைலிங். நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. ஃபைல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பராக வெரிஃபை ஆகிருக்கான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் ஓடிபி மூலம் பண்ணலாம், நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம், சென்டிங் அசைன்ட் ஐடிஆர் காப்பி 5 மூலமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குது. வித்தின் 30 daysக்குள்ளே ஃபைலிங் பண்ண 30 daysக்குள்ளே நீங்கள் அதை பண்ணணும். ஆன்லைனில் நீங்கள் பண்ணி ஓடிபி போட்டு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அது ஓடிபி போட்டு பண்ண முடியாத பட்சத்தில் நெட் பேங்கிங் மூலிமா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து அதை ஃபைல் பண்ண காப்பியை சைன் போட்டு நீங்கள் பெங்களூர் அட்ரஸ் அமைச்சு ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது உங்களுடைய ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை கையில் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் சேலரி எம்ப்ளாய்டாக இருந்தால் உங்களுடைய ஃபார்ம் 16 கட்டாயம் உங்கள் கையில் இருக்கணும். சம்டைம்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படலாம். ஸோ அது வந்து உங்க பண்ணித்தர கன்சல்டண்ட்டை பொறுத்து. ஸோ அதனால் ப்ராப்பராக உங்களுடைய இன்கம்மு என்ன ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக அவங்களுக்கு சொல்லிடுங்க. அப்போ தான் அவங்க அந்த கன்சல்டண்ட் வந்து டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த முக்கியமாக சொல்லியிருக்கோம், அந்த ஃபேக் டிடக்ஷன்ஸ்னால் போட்டு திருப்பி மாட்டிக்காதீங்க. அவங்கள அப்ரோச்சும் பண்ணாதீங்க. அந்த கன்சல்டண்ட்டை எனக்கு ஃபேக் டிடக்ஷன் போட்டு எனக்கு ரீஃபண்ட் கிளைம் பண்ணி கொடுங்க, மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிடுச்சு, ஸோ ஏதாவது எனக்கு பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிடுச்சு, அதனால் அவாய்ட் பண்ண முடியல, அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு அந்த ஃபேக் டிடக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயிலை ப்ராப்பரான ஒரிஜினல் ரெக்கார்டை காமிங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த டேக்ஸ் ஃபைலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதோ சர்வீஸ் தேவைப்பட்டால் நம்மளை ஸ்க்ரீன் தெரியாத நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து ஃபைலிங் பண்ணித்தரோம், ஃபைலிங்காக ஹெல்ப்பும் பண்ணுறோம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.